பிரஜஸ்வில் பிரியமான இறை உறவுகளே, நாங்கள் பொது காலத்தின் 24வது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி செல்லவும். நாங்கள் ஒவ்வொருவரும் சுயநலம் களைந்து பெருநலம் பேணி நம்பிக்கை வாழ்விலே உறுதி பெறுவோம். எங்களுடைய சுயநலங்களை களைந்து பெருநலம் பேணி ஆண்டவருடைய நம்பிக்கை வாழ்க்கையிலே நாங்கள் இறைவனோடு பயணமாக வேண்டும். இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றார். இறைவனுடைய வழியிலே செல்லவும், இறைவனை அனுபவிக்கவும், இறைவனோடு வாழவும், எங்களோடு வாழ்பவர்களையும் இறைவனோடு அழைத்துச் செல்லவும், இறைவனுடைய பாதையை காட்டவும், இறை விசுவாசத்தை ஊட்டவும், இறை விசுவாசத்தில் வளர்க்கவும் நாங்கள் ஒவ்வொருவரும் உரிமை பேறு பெற்றிருக்கின்றோம். அந்த உரிமை பேரின் அங்கமாகத்தான் கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய வாழ்க்கைக்குள் அழைத்திருக்கின்றார். இன்று 2வது வாசகத்திலே யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 14வது திருவசனத்திலே இவ்வாறு அழகாக சொல்லுகின்றார். என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயலில் காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? பாருங்கள், எங்களுடைய நம்பிக்கை வாழ்க்கை செயல் வடிவம் பெற வேண்டும். நான் ஆண்டவரை விசுவசிக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகின்றேன், ஆண்டவரை அன்பு செய்கின்றேன், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், ஆண்டவருடன் பயணித்து கொண்டிருக்கின்றேன் என்று நாங்கள் சொல்லளவில் சொல்லிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வராவிட்டால், அந்த மாற்றத்தோடு நாங்கள் வாழாவிட்டால், இறைவனுக்கு ஏற்ற உரிய உள்ளமாக என்னை நான் கொடுக்காவிட்டால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. நாங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை கொள்ளுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் அதிலே நாங்கள் செயல் வடிவம் பெற எங்களை நாங்கள் இட்டுச் செல்ல வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாங்கள் ஒருவரை நம்புகின்றோம் என்று சொல்லி சொன்னால் அவரிடம் எங்களிடம் உள்ளது எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லுவோம். ஏன்? ஒரு நம்பிக்கை. எங்களோடு யார் எங்களை கூடுதலாக அன்பு செய்கின்றாரோ, நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ, அவருடைய சொற்களை கேட்டு நாங்கள் அதன்படி செயற்படுவோமே. எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம், என்னுடைய நம்பிக்கையை செயல் வடிவத்திலே எடுத்து காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆசை, அந்த ஆசை இறை நம்பிக்கையிலே இருக்க வேண்டும். நாங்கள் இறைவனில் முழுமையான நம்பிக்கை கொள்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் இறைவனிலே நிலையான அன்பு கொள்கின்றோம். நிலையான அன்பு கொள்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரிலே நிலையான விசுவாசம் கொள்கின்றோம். அந்த விசுவாசத்திலே நான் வேரூன்றி வளர்ந்து அந்த விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டான சகோதரனாக சகோதரியாக வாழ நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரில் நம்பிக்கை உண்டென நான் உணர்ந்து கொண்டால், ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கிறேன் என்று நான் மார்பு தட்டி சொல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்னால் அங்கே என்னுடைய விசுவாசம் செயல் வடிவம் பெற வேண்டும். இதைத்தான் தூய யாக்கோப்பு எங்களுக்கு வெளிப்படுத்த நிற்கின்றார். என்னுடைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். நாங்கள் ஆண்டவருடைய சிலுவையை சுமக்க வேண்டுமாக இருந்தால், ஆண்டவருடைய வழியிலே செல்ல வேண்டுமாக இருந்தால் சுயநலத்தை நாங்கள் களைய வேண்டும். சுயநலத்தை நாங்கள் களைந்து இறைவனிலே முழுமையான நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் வடிவத்திலே எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களோடு வாழ்பவர்களை அன்பு செய்கிறோம் என்று சொல்லுகின்றோம். அவர்களை பாதுகாக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். அவர்களில் அக்கறை கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் உள்ளார்ந்த ஆழத்தில் இருந்து ஒருவருடைய கஷ்டங்களை அறிந்து, ஒருவருடைய உணர்வுகளை புரிந்து, மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து, அதற்கு ஏற்ப என்னை நான் ஈடு கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை அவர்களோடு பகிர்ந்து கொண்டு, என்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டு, இறை உறவோடு நான்
வாழ்கின்றேனா என்று கேட்கப் போனால் எங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. தேடிச் செல்லுவோம், வலுவிழந்த வாழ்விழந்த மக்களை தேடிச் செல்லுவோம், கொடுப்போம், அர்த்தத்தை கொடுப்போம், வாழ்வின் அர்த்தத்தை கொடுப்போம். எல்லோருமே இறைவனால் எமக்கு தரப்பட்ட, இறைவனால் எமக்கு அளிக்கப்பட்ட மாபெரும் கொடைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கஷ்டம் வருகின்ற பொழுது, துன்பம் வருகின்ற பொழுது, வேதனைகள் வருகின்ற பொழுது நாங்கள் மனம் சோர்ந்து மன நிம்மதியற்றவர்களாக, மன ஆறுதலற்றவர்களாக எங்களையே நாங்கள் சோர்வுக்கு உள்ளாக்குகின்றோம். அவ்வாறாக அல்ல, ஆண்டவர் எங்களோடு பயணிக்கின்றார், எங்களை உறுதிப்படுத்துகின்றார். இதைத்தான் தூய பவுலடிகள் அழகாக சொல்லுவார். எனக்கு உறுதியூட்டும் இறைவனால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றலோடு நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்திலே நான் செல்ல வேண்டும். என்னோடு வாழ்பவர்களையும் நான் அழைத்து செல்ல நான் தயாராக இருக்க வேண்டும். சுயநலம் களைவோம், பிறநலம் நாடுவோம். ஆண்டவருக்காக, எங்களோடு வாழ்பவர்களுக்காக என்னை நான் தியாகம் செய்யவும், என்னை நான் அர்ப்பணிக்கவும், என்னுடைய வாழ்க்கையை இழக்கவும் நான் தயாராக இருக்க இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். நம்பிக்கை உண்டென நாங்கள் உணர்ந்தால், ஆண்டவரிலே நம்பிக்கை வைக்கிறோம், ஆண்டவரோடு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், வாழ்க்கையில் அச்சம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, பீதிகள் இருக்கக்கூடாது, எந்த விதமான சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், என்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார். ஆண்டவருக்காக, என்னோடு வாழ்பவர்களுக்காக எல்லா சுமைகளையும் சுமக்கின்ற பொழுது அங்கே சுமைகள் எல்லாம் சுகமான சுமைகளாக மாறுகின்றது. ஆகவேதான் நாங்கள் மாற்றம் காணும் கிறிஸ்தவர்களாக, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்தவர்களாக, ஒருவரை ஒருவர் அரவணைக்கும் கிறிஸ்தவர்களாக, ஒருவர் மீது ஒருவர் அக்கறை கொண்ட கிறிஸ்தவர்களாக, அன்பு கொண்ட கிறிஸ்தவர்களாக, இறை உறவோடு நாங்கள் பயணமாக ஆண்டவரோடு சங்கமமாகவும் அன்னை மரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.